நான் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, யூஷுவலி இஃப் சம்படி இஸ் கிவிங் கொட்டேஷன், நீங்கள் ப்ரைஸை ஓகே அது செகண்டரி தான் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க ஃபெசிலிட்டியை போய் பாருங்கள். ஃபேக்ட்ரியில் எல்லாம் ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா, பக்காவாக QC செக் பண்ணுறாங்களா, QA இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் என் ஃபேக்ட்ரிக்கு வாங்க. அதாவது உங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னோடய கூகுள் மேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் ஒய் ஷுட் ஐ சூஸ் விப்ரோ? ஏன்னா நான் யூஸ்வலாக நான் ஒரு ஸ்டோரி தியரி ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னா பிரியாணி தியரின்னு பிரியாணி தியரியா? ஆமாம் ஆமாம். ப்ரைஸிங் எப்படி? ஹவு டஸ் இட் ஒர்க்? ப்ரைஸிங்கை நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா இப்போ யூஸ்வலாக பிஸ்னஸ் எப்படி முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ப்ளஸ் யோர் டிசைர்டு மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ். இதுதான் யூஸ்வலாக இல்லாமல் நம்ம அந்த காலத்துலேருந்து ரெகுலர் ஃபார்முலா. இன்னைக்கு கஸ்டமர் எவ்வளோ பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களோட மார்ஜினை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யோர் இன்டெண்டட் காஸ்ட் வந்துடும். ஹலோ, வெல்கம் டு another series of Talks with Rafiq podcast. இன்னைக்கு பாட்காஸ்டினுடைய பாயிண்ட் என்னன்னா, we're going to discuss about ஜன்னல் விண்டோ. ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு வீடு வாங்கும் போதும் சரி, வீடு கட்டும் போதும் சரி, முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, அதனுடைய வென்டிலேஷன், எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, காற்று, மழை, இந்த மாதிரி சீசன்லேயும் ஜன்னல் நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இருக்கும். ஸோ அந்த ஜன்னல் எக்ஸ்பர்ட் இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க தான் மிஸ்டர் ஷாகுல், ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விப்ரோ விண்டோஸ். ஸோ அவங்க ஹீ இஸ் அ விண்டோ எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். நம்மளுடைய அறிவுக்கு விண்டோன்றது நார்மல் ஒரு ஜன்னல் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஹீ கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நானே அவங்கக்கிட்ட பேசும்போது ஜன்னலில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட் சீரீஸில் அதை பற்றி தான் பேச போகிறோம். So today we have Mr. Shahul, founder of Wipro Windows. Okay, Shahul, நீங்கள் உங்களுடைய ஒரு brief intro உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் ஷாகுல். ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி விப்ரோ விண்டோஸ். இந்த கம்பெனி என்னென்னா, வி மேனுஃபேக்சர் UPVC விண்டோ அண்ட் ஆல்சோ வி டூ அலுமினியம் விண்டோஸ். அது சிஸ்டம் விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ரோடில் போகும்போது யூ கேன் சி பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம், பெரிய டவர்ஸ் பார்க்கலாம், ஒயிட் கலரில் விண்டோஸ் இருக்கும். முன்னாடிலாம் தெர் இஸ் அ வுட்டன் விண்டோ தான் இருக்கும். இப்போ எல்லாமே UPVC தான் போடுறாங்க. ஸோ அந்த விண்டோ தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வி டீல் வித் அலுமினியம் விண்டோஸ் அண்ட் ஆல்சோ வி டீல் வித் கிச்சன் இன்டீரியர்ஸ், சோஃபாஸும் பண்ணுறோம். உங்களுடைய இந்த பிஸ்னஸ் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? ஹவ்? ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது. நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் வந்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் துபாயில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ஐ நீட் மை டைம் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணோம், நம்மளுக்கு அது ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ நம்மளோட டைம் நம்மள்ட்ட இருக்காது. பட் அதனால தான் என்ன பண்ணேன், ஸோ ஓகே வி டூ சம் பிஸ்னஸ்ன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். Then I went all over India to check which business will suit me. அதை பார்க்கும்போது இந்த ஃபீல்டு I've chosen this field. And also there is a guidance from my father-in-law. அவர் எனக்கு கைட் பண்ணார், இது நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. Then I went and I made research and all. இது எனக்கு பிடிச்சிருந்தது. I started this. இது ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நான் ஸ்டார்ட் பண்ணி 3 monthsலேயே கோவிட் வந்தது. ஸோ அப்போ கூட எனக்கு நான் ஹோல்ட் பண்ணி எல்லாருக்கும் ப்ராப்பராக சேல்ரி கொடுத்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை தாண்டி வி வென்ட் திஸ். அப்போது என்னென்னா, நம்ம எல்லோரும் விண்டோ பண்ணுறாங்க, நம்ம எல்லோரும் மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வி வாண்ட் டு டூ சம்திங் யூனிக். ஒரு எண்ட் யூசருக்கு இட் ஷுட் பெனிஃபிட் வாட் எவர் த காஸ்ட் வில் பி. அது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவாக இருந்தது. ஸோ அதனாலே நான் எப்போவுமே எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒரு விண்டோவில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃப்ரேம், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் கிளாஸ் அண்ட் கேஸ்கெட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே ஐ வாண்ட் டு டூ த பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி somehow we just passed so many years. நீங்கள் 9 to 5 ஜாப் துபாயில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா இந்த பிஸ்னஸ், நீங்கள் ஜன்னல் பிஸ்னஸ், விண்டோ பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. வாட் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் யூ டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ்? ஓகே, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க துபாயில். ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம்.
அண்ட் நிறைய பேருக்கு அது சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது துபாய் ஜாப். பட் எனக்கு என்னென்னா ஐ நீட் மை டைம். ஏன்னா ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு டைம் லைனில் நம்ம ஒர்க் பண்ணணும். வி டோன்ட் ஹேவ் அவர் நம்மளுக்குன்னு டைம் இருக்காது, எதுக்குமே டைம் இருக்காது. ஸோ அதனால் ஐ டிசைடட் தட் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ். ஸோ இந்தியாவுக்கு வரலாம் சொல்லிட்டு வரும்போது எனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேயே. ஏன்னா என்னோடய ஃபாதருமே ஒரு பிஸ்னஸ் ஓனர், என்னோடய ஃபாதர் இன் லாவும் பிஸ்னஸ் ஓனர், என்னுடைய பிரதர் இன் லாவும் எல்லாருமே பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். அது இல்லாமல் ஐ கம் ஃப்ரம் அ பிளேஸ் கால்ட் கீழக்கரை. ஸோ கீழக்கரையில் நான் அதர் தேன் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் சார், அவங்கள விட வேறு இன்ஸ்பிரேஷன் வேறு யாரும் தேவையில்லை. அவருடைய சன் மிஸ்டர் அகமத் புகாரி சார், அவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீச் வந்து இட் இஸ் மைண்ட் ப்ளோவிங் ஆக்சுவலி ஃபார் மீ. அவர்கிட்டே நான் சொன்னேன், வெட்டிங்கில் பார்க்கும்போது சொன்னேன், காக்கா இந்த மாதிரி நீங்கள் சொன்னது வந்து ஒன் ஆஃப் த மைண்ட் ப்ளோவிங்கான விஷயமா இருந்தது எனக்கு. இட் ஸ்டேட் வித் மீ. அதாவது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா வி நீட் அ பர்பஸ். அந்த பர்பஸ் வந்து பணமாக இருக்க முடியாது, பணத்தை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், பணத்துக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னார். அது வந்து இட் இஸ் வெரி டீப். அது நிறைய பேருக்கு புரியாது, அது சில பேருக்கு தான் புரியும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது அது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஐ டோட்டலி அக்ரி ஷால். ஸோ இப்போ நிறைய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸனுடைய அவங்களுடைய ட்ரேட்டை பார்த்தோம்னா மோர் தேன் மணி, அதாவது லாபத்தை விட நான் தனக்கு வந்து ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பர்பஸ் தான் வந்து அவங்கள வந்து ட்ரைவ் பண்ணுது, அந்த சக்ஸஸோடைய ரூட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுது. ஐ டோட்டலி அக்ரி வித் வாட் அஹமத் புகாரி காக்கா ஹஸ் மென்ஷன்ட். எஸ், கரெக்ட். பர்பஸ். ஆன் டாப் ஆஃப் தட் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அது எல்லாருக்கும் தெரியும், ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கம்பேனியன். ஸோ அவர் வந்து மக்காலேருந்து மதீனாவுக்கு வரும்போது he doesn't have anything. He is a rich man, but he left everything for Islam. When he came, he doesn't have any capital. கேபிட்டலே கிடையாது அவருக்கு. அவருடைய கேபிட்டல் தவக்குல். அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருங்கிறது இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய மெயின் விஷயம் என்னென்னா he is very transparent to the customer. என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் he will show to the customer, இந்த டிஃபெக்ட் இருக்குது, ஸோ ஐ எம் டிஸ்கவுண்டிங் திஸ் ப்ரைஸ், ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவருடைய ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டாக்கே வைக்க மாட்டார், ப்ரைஸ் ஏறுற வரையும் வெயிட் பண்ண மாட்டார். ஸோ ஹீ வில் கிளியர் த ஸ்டாக் இம்மீடியட்லி. ஸோ ஹீ சா ஸ்டாக் அஸ் அ எக்ஸ்பென்ஸ். ஸோ வந்து அதே மாதிரி ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வைக்கணும்னு அவர் பார்க்க மாட்டார். வர்ற கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் ஹி வில் செல். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஏன் நீங்கள் இந்த விண்டோ பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க? இங்கே இந்த விண்டோ பிஸ்னஸில் என்ன கேப் நீங்கள் பார்த்தீங்க? ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது as I told you, I went all over India to check whether this field is good or not. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம டிப்பிக்கலாக நம்ம ஊரில் வந்து ஒரு காலத்தில் வந்து வுட்டன் விண்டோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே இதுக்கு மாறிட்டாங்க. யூபிவிசி அண்ட் சிஸ்டம் அலுமினியம் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, வுட்டன் விண்டோவை பொறுத்தவரைய இட் இஸ் அ நேச்சுரல் மெட்டீரியல், இட் ரியாக்ட்ஸ் டு த வெதர். அது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான், மரம் தான் அது. அது வந்து என்ன ஆகும்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பெண்டர் ஒரு 50 mm ஒரு விண்டோ பண்ணுறாருன்னா, வுட்டன் விண்டோ பண்ணுறாருன்னா, மழை டைமில் என்ன ஆகும், மலையில் வந்து அது ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகும். 50 mm வந்து 60 mm ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு மழை காலத்தில் விண்டோ சரியாக சாத்தாது. கரெக்ட், எங்கள் வீட்லேயே அதே ப்ராப்ளம் இருக்குது, சாத்தாது. அதே நேரத்தில் நீங்கள் இட் வில் ரியாக்ட் டு த சன்லைட் ஆல்சோ. வெயிலுக்கு மழைக்கு எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் நாளில் பிரிட்டில் ஆகும், பெயிண்ட் போகும். ஒரு டைமிங்கில் என்ன ஆகும்னா வந்து விண்டோவே டல்லாக தெரியும். புது வீடாக இருந்தாலும் ஒரு 2 years கழித்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் போயிடும், அப்புறம் வந்து விண்டோ சரியாக சாத்தாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் இட் ரியாக்ட்ஸ் டு த வெதர். ஸோ இப்போ இந்த யூபிவிசி சிஸ்டம் விண்டோஸ் என்னென்னா, இட் வில் நாட் ரியாக்ட் டு த வெதர். நீங்கள் மழை பெஞ்சாலும் ஒரே டைமென்ஷனில் தான் இருக்கும், எல்லா கிளைமேட்லையும் வெயில் அடித்தாலும் எல்லாத்துலேயும் ஒரே இது. அதே நேரத்தில் நீங்கள் திருப்பி ரீபெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யூபிவிசி விண்டோவை ரீபெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஆன் டாப் ஆஃப் தட், இதோட
யூசுவலாக விண்டோ சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு இன்றைக்கி சன்லைட் ஜாஸ்தியாக தேவைப்படுது. அதே நேரத்தில் வென்டிலேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் இன்றைக்கி பீப்புள் பார்த்தீங்கன்னா தே ஆர் சூஸிங் லார்ஜர் விண்டோஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து 15 ஃபீட் வரையும் விண்டோஸ் இருக்குது நம்மளுக்கு. வாவ் 15 ஃபீட் விண்டோ. ஆமாம், நம்ம யூஸ்வலாக 4 ஃபீட்டில் தான் பார்த்துருப்போம். பெரும்பாலும் நம்ம ஆமா. அப்படி தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 15 ஃபீட் வரையும் பால்கனி டோர்ஸ் அண்ட் பால்கனி விண்டோஸ்லாம் போடுறாங்க. காரணம் என்னன்னா தே நீட் அ மோர் சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் தேவைப்படுது. அதே நேரத்தில் சவுண்டு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அவுட் சைடில் ஏதாவது ஒரு டிராஃபிக் சிக்னல் பக்கத்தில் வீடு இருக்குதுன்னா, ரோடு பக்கத்தில் இருக்குதுன்னா, ஸோ அதோடைய சவுண்டுடைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால வி ஹாவ் சவுண்ட் ப்ரூஃப் ஆல்சோ. ஸோ இதையெல்லாம் நான் பார்க்கும்போது தெர் இஸ் ஸோ மச் நீட் ஃபார் த டிப்பிக்கல் ஹவுஸ். ஸோ வந்து அதனால ஐ சூசன் திஸ் ப்ராடக்ட் யூபிவிசிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வி ஆர் டூயிங் வெரி வெல். நல்லா போயிட்டுருக்கு. நம்ம மோர் தென் வி டிட் அரவுண்ட் 2500 ப்ராஜெக்ட்ஸ் ஆல் ஓவர் சவுத் இந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் விண்டோனா விண்டோ வித் கிளாஸ் அது வந்துடும். பட் விப்ரோ விண்டோஸில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? விண்டோஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டைப்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோஸ்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங்கில் 2 ஷட்டர்ஸ் 3 ஷட்டர்ஸ் 4 ஷட்டர்ஸ் வரையும் போடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமென்ஷன். எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டிசைன் கஸ்டமைஸ்டாக பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி கேஸ்மெண்ட் சீரியஸ்னு இருக்குது, அதாவது புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. நம்ம வித் வில்லா சீரியஸ்னு இருக்குது. வில்லா சீரியஸ்னால் உங்களுக்கு மஸ்கிட்டோ மெஷ், நடுவில் கிரில்லு, அதுக்கு பின்னாடி விண்டோ, கிளாஸ் விண்டோ, இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃபிக்ஸட் விண்டோஸ், ஸ்லைடிங் டோர்ஸ், பைஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. பைஃபோல்ட்னா கொலாப்சபிள் டோர்ஸ் அது இருக்குது. நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோஸ், நம்ம டில்ட் அண்ட் டர்ன் ஒரு விண்டோ இருக்குது. அது யூஸ்வலாக ஒரு டில்ட் அண்ட் டர்ன் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்குது. பேரலல் விண்டோன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கேப்பு கம்மியாக இருக்குன்னா பேரலல் விண்டோ போடலாம். அது ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணால் போதும், வென்டிலேஷன் வரும், பட் அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்ட் அது. அது இல்லாமல் நம்மள்ட்ட தான் இந்தியாவில் வந்து 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓக் மால்ட்னு ஒரு கலர் இருக்குது, ஓக் காங்க்ரீட்னு ஒரு கலர் இருக்குது. இது வந்து இந்தியாவில் நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வி ஆர் டூயிங் கிளாஸ் பிளைண்ட்ஸ்னு ஒன்று பண்ணுறோம். கிளாஸுக்குள்ளே பிளைண்ட் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஸே போட தேவையில்லை. அந்த கிளாஸுக்குள்ளே போயின்னா நீங்கள் அந்த பிளைண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த மேக்னெட் மூலமாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனு தேவையில்லை. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இல்லாமல் மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் விண்டோ போட்டதுக்கப்புறம் மஸ்கிட்டோ கொசு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு வெல்க்ரோ டைப்பில் வரும், அது ஃப்ரேமிங் பண்ணி வரும் அது. ஓகே. ஸோ அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ வி ஹாவ் ஸோ மெனி வெரைட்டிஸ். நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். விண்டோஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா? நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த வேல்யூபிள் இன்புட்ஸ். பட் எனக்கு இப்போ அஸ் அ ஒரு நார்மல் கிளையண்ட், நான் வந்து ஒரு ஜன்னல் வாங்கணும், விண்டோஸ் வாங்கணும் அப்படின்னு வரும்போது நான் என்னென்னலாம் பார்க்கணும்? அந்த ஜன்னலுக்கு வந்து ஏதாவது கேரண்டி, வாரண்டிஸ் ஏதாவது இருக்குதா? ஸோ நான் என்னென்னலாம் வந்து அதை கவனிக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி? யூபிவிசின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வுடன் விண்டோஸில் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில வெதர் கண்டிஷனில் வந்து அது வந்து விரிஞ்சிடுது, நம்ம சரியாக மூட மாட்டேங்குது. அதே மாதிரி அதனுடைய மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த யூபிவிசி விண்டோஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே. யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விண்டோ சூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு என்னென்னா, பார்க்க ஒயிட்டாக பக்கா நீட்டாக இருக்கும், பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் மெயினாக. அதுதான் இங்கே மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஷோரூம்லேயே போய் பார்த்தாலும் சரி, இல்லை பிக்சர்ஸை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்லா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். பட் அதுக்கு தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போடுற ப்ரொஃபைல் பேர் வந்து ப்ராமினன்ஸுங்கிற பிராண்ட். அவங்க வாரண்ட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கலர் ஃபேட் ஆகாது. ஸோ தே ஆர் புட்டிங் டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் த ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு 20 இயர்ஸ் வாரண்ட்டி வருது. எதுக்கு வாரண்ட்டினா கலர் ஃபேட் ஆகாது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்கி உரியாது. இன்னொன்று தெர்மல் கிராக்ஸ் வராது. வெயில் படும் போது நீங்கள் பிவிசி பார்த்திங்கன்னா கிராக்ஸ் வரும் வெயில் பட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்டில் வராது. இதுக்கு 20 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம். ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரொஃபைல் மட்டும் போதுமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ வி நீட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம உடம்புக்கு நம்ம
ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற போன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி விண்டோக்குள்ளே இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த விண்டோக்குள்ளே நம்ம போடுவோம். அது போடும்போது தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதில் மாற்ற ஃபிக்ஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸு ஆக்சசரிஸ் எல்லாமே ஸ்டர்டியாக நிற்குது. சில பேர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம் அதை இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை. பட் ஏன்னா அதை நான் எப்படி செக் பண்ணுறது? அது என்ன மெத்தட் இருக்குது? அதுக்கு நம்ம ஒரு மேக்னெட் டெஸ்ட் இருக்குது. மேக்னெட் டெஸ்ட். அது ஆமாம், என்னது நீங்கள் magnet விண்டோ test? மேலே நீங்கள் ஒரு மேக்னெட் வச்சு செக் பண்ணலாம், உள்ளே போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த பேனலில் வந்து நீங்கள் மேக்னெட்டை வச்சு செக் பண்ணணும். எஸ், ஓ அது பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் வந்து சீப்பான ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவானது இருக்குது. இப்போ நம்ம ஏன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறோம்னா இன்றைக்கி சீப்பான ஹார்ட்வேர்ஸ்ன்னு போகும்போது ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேர்னால் அந்த மூவபிள் அந்த ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 202 கிரேடுன்னு சொல்லுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 202 கிரேடுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரேடு போடும்போது என்ன ஆகும்னா மழை தண்ணி படும்போது ரஸ்ட் ஆகும். ரஸ்ட் ஆச்சுன்னா ப்ராப்பராக மூவ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் புட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட். இது வந்து என்னென்னா உங்களுக்கு மழை தண்ணி பட்டாலும் ரஸ்ட் ஆகாது. அடுத்து தேர்ட் திங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கேஸ்கெட். ஸோ வி ஆர் புட்டிங் அ கேஸ்கெட் கால்டு இபிடிஎம் கேஸ்கெட்டு. அதில் பிராண்டு ஒசாக்காங்கிற ஒரு பிராண்ட் நம்ம பண்ணுறோம். இது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கேஸ்கெட். ஏன்னா கேஸ்கெட் தானே இது. கேஸ்கெட் என்னென்னா விண்டோ ப்ரொஃபைலையும் கிளாஸையும் சேர்க்கறது தான் அந்த கேஸ்கெட். ஏன்னா அது அது ப்ராப்பராக சீலாக இருந்தால் தான் தண்ணி வராது, இன்னொரு நேரத்தில் எந்த ஏர் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கேஸ்கெட் நம்ம எக்ஸ்பென்சிவாக போடுறோம். ஏன் போடுறோன்னா வந்து வெயில் சில விண்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயில் ஜாஸ்தியாக படும்போது என்னென்னா கேஸ்கெட் பிரேக் ஆகும். கேஸ்கெட் பிரேக் ஆச்சுன்னா கிளாஸ் லூஸ் ஆகும். கிளாஸ் லூஸ் ஆச்சுன்னா கிளாஸ் கிராக் ஆகும். கிளாஸ் கிராக் ஆனால் விண்டோ இறங்கிடும். விண்டோ இறங்கிடுச்சுன்னா விண்டோ நீங்கள் ப்ராப்பராக லாக் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கேஸ்கெட்டில். ஸோ இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கிளாஸ் வந்து செர்டைன் சைஸுக்கு தான் நம்ம 5 mm போடணும். ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஒரு 5 அடி விண்டோனா 5 mm கிளாஸ் போடலாம். ஒரு 7 அடி போயிடுச்சுன்னா நம்ம வி வாண்ட் டு இன்க்ரீஸ் எம்எம் 6 to 7, 8 mm வரையும் போடணும். ஸோ சில கேசஸில் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே இது போட்டுறாங்க, அது தப்பு. பட் நிறைய கம்பெனி கரெக்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் பர் த டெக்னிக்கல் திங் படி தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா விண்டோ வந்துருமானா கிடையாது. இந்த விண்டோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதை மேக் பண்ணுறது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதை நம்ம பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக நம்மள்ட்ட வி ஹேவ் டீம் ஆல் தே ஹேவ் மோர் தென் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்கிறது இன்ஸ்டாலேஷன், மேக்கிங், ஃபேப்ரிகேஷனும் சரி, இன்ஸ்டாலேஷன் சரி. வி ஹேவ் அ ஹியூஜ் ஃபெசிலிட்டி இன் அவர் பிளேஸ். அண்ட் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எப்படி 30 to 40 விண்டோஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 800 to 900 விண்டோஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். யூ ஆர் சப்ளைங் ஆல் ஓவர் சவுத் இந்தியா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது ரெட் ஹில்ஸில். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இந்த வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட் பார்க்கலாம். அதே நேரத்தில் சவுண்ட் ப்ரூஃபிங், சவுண்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறது அதையும் பார்க்கலாம். நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நான் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, யூஷுவலி இஃப் சம்படி இஸ் கிவிங் கொட்டேஷன், நீங்கள் ப்ரைஸை ஓகே அது செகண்டரி தான் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க ஃபெசிலிட்டியை போய் பாருங்கள், ஃபேக்ட்ரியை போய் பாருங்கள், அவங்க ஷோரூமை போய் பாருங்கள், டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஃபேக்ட்ரியில் எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா, பக்காவாக QC செக் பண்ணுறாங்களா, QA இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலாக எல்லாட்டையும் நான் சொல்கிறது தான், என்னை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் கஸ்டமர்கிட்ட. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் என் ஃபேக்ட்ரிக்கு வாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு தெரியாமல். ஆமாம், நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் என்னோடய பர்சன்ஸோட ப்ரிப்பேர்டாக இருப்பேன். ஓகே, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னோடய கூகுள் மேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாங்க. வந்தீங்கன்னா நான் வந்து எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் என்னோடய ப்ரொடக்ஷன் இருக்கா, நான் ப்ராப்பராக பண்ணுறேன், நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். நான் மேக்னெட் செக் எல்லாமே பண்ணி ஒரு 100-150 விண்டோ பண்ணி எப்போவுமே ரெடியாக இருக்கும் ஃபேக்ட்ரியில். நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு யூ கேன் டிசைட். அதனால சொல்லுவேன், எப்போவுமே விண்டோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது இட் இஸ் ஆல் லெஸ் 30,000 to 40,000 தான் அதோடைய ரேட். அதுக்கு நம்ம வாரண்ட்டி பார்க்குறோம், நிறைய மேனுவல்ஸ்லாம் பார்க்குறோம். அதில் ஒரு டிப்பிக்கல் G+2 வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 to 4 lakhs வரும் நல்ல விண்டோ போட்டால். அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வாரண்ட்டி எதுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணாமல் யாராவது ஒரு ஆள் சொல்கிறத வச்சுட்டு நம்ம போயிடுறோம். அப்படி போகக்கூடாது. நீங்கள் அவங்களுடைய ஃபெசிலிட்டி போய் பார்க்கணும்.
பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்கணும், இது என்னங்கிறது கேட்கணும். இன்றைக்கி எல்லாமே யூ கேன் கெட் த்ரூ யூடியூப், கூகுளில் எல்லாமே கிடச்சிடுது. ஒரு குவாலிட்டியான விண்டோ என்னன்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம விண்டோ கைடுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஒரு விண்டோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், அது பண்ணிவிட்டு யூ கேன் சூஸ் என்கிட்ட வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஏரியாவில் வேணாலும் நீங்கள் விண்டோ வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, இட்ஸ் பிக் அவேர்னஸ் தான் இது. பொதுவாக விண்டோ வாங்க வர கிளைண்ட்டு மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன? அது லுக்கை பார்த்து பண்ணுறது தப்பு. ஒரு அவுட்டர் லுக் பார்த்து விண்டோ சூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி ராங். ஆக்சுவலாக தே வாண்ட் டு கோ டு தேர் ஃபெசிலிட்டி. அவங்க பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்கணும். வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கிறது பார்க்கணும். நம்ம வந்து வி ஆர் கிவிங் 20 years வாரண்ட்டி ஃபார் கலர் ஃபேட் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து உரியாது. மூணாவது வந்து ப்ரொஃபைல் வந்து தெர்மல் கிராக்ஸ் வராது, இந்த வெடிப்புட்ட மாதிரி வராது. ஸோ இதுக்கு வந்து வி ஆர் கிவிங் 20 years வாரண்ட்டி. அண்ட் ஹார்ட்வேர்ஸ் 20 years. வாவ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மூவபிள் ஹார்ட்வேர். ஆப்ரேஷனல் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம், அது 5 years வரையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் நத்திங் டு வரி. 20 yearsங்கிறது நம்ம கொடுக்குற வாரண்ட்டி, அதுக்கு மேலேயே நம்ம இது பெர்ஃபார்ம் பண்ணோம். ஹார்ட்வேர்ஸும் தெரியும், நம்ம போட்ட ரொம்ப நாளாலாம் நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மெயின் திங் நீங்கள் இதை பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு கிளைண்ட், எனக்கு வந்து விண்டோ வாங்கணும். ஸோ என்னுடைய இந்த ப்ராசஸ், என்னுடைய அந்த ஜேர்னி ரைட் ஃப்ரம் நான் வந்து உங்கள்கிட்ட நான் என்கொயரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஒரு ஆஸ் அ கிளைண்ட் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க? ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, விண்டோவை லாஸ்ட் டைமில் வந்து தே வில் டிசைட் என்ன சைஸுங்கிறத, என்ன டிசைனுங்கிறதே லாஸ்ட்டாக தான் வருவாங்க. நம்மள எல்லாமே வந்து அர்ஜென்ட்டாக தான் வரும். ஸோ அது தப்பு. ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வி வாண்ட் டு ஃபைனலைஸ் என்ன விண்டோ போட போகிறோம், என்ன சைஸில் போட போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் போது எங்களுக்கு சில இன்புட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன விண்டோ போடுவாங்க. ஆக்சுவலாக 4x4 விண்டோ போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடராக இருக்கும். இட் வில் கிவ் யூ குட் வைப்ஸ். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட்டான சைஸு. ஸோ அதே மாதிரி டோரும் அதே மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். டிசைனில் வந்து வி கேன் கிவ் ஃப்ரீ கன்சல்டேஷன், இப்படி பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் விண்டோவுடைய வாலை வந்து பிளாஸ்டர் பண்ணி ரெடியாக வச்சிடணும். ஏன்னா ஒரு விண்டோ ஒரு டிப்பிக்கலாக ஒரு 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 ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஹோம் எடுத்திங்கன்னா, ஒரு G+2 ஹோம் எடுத்தும் போது விண்டோஸ் நிறைய ஒரு 15 to 20 விண்டோஸ் இருக்குதுன்னா, அதை வந்து கடைசி டைமில் வந்துட்டு பூசக்கூடாது. பூசினா ஏன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே 30 to 40 days ஆகும். ஏன்னா ப்ரொஃபைல் வரணும், அதை கட் பண்ணணும், அது ஒரு 9-10 மிஷின்ஸை தாண்டி வரணும், அது அசம்பிள் பண்ணணும், QC இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி வி ஹாவ் டு லோட், தென் அதை வந்து நம்ம சைட்டுக்கு கொண்டு வந்து அதை வைப்போம். இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதனால் 30-40 நாள் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி சைஸை ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஸோ அப்போனா எங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நம்ம அது பிளாஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு லேசர் மெஷர்மெண்ட் எடுப்போம். எடுத்துகிட்டு வில் புட் ப்ரொடக்ஷன் சார்ட் போட்டு வில் கிவ் டு த ஃபேக்ட்ரி அண்ட் தே வில் மேனுஃபேக்சர் த விண்டோ. ப்ராப்பராக கட் பண்ணுவாங்க, அந்த நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கரெக்டாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இருக்குது, மேனுவல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பண்ணி முடித்து விண்டோவை வந்து நம்ம லோட் பண்ணி உங்கள் கஸ்டமைஸ்டாக உங்கள் வீட்டில் மாட்டும் போது கிரவுண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸில் வச்சுட்டு ஒரு இடத்த நம்ம லிஃப்ட் பண்ணி போய் அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த வால் டேப்பர்லாம் பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பூசுறது வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வால் கரெக்டாக நீங்கள் பூசலைன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும். ஏன்னா நம்ம பண்ணுறது கஸ்டமைஸ்டான விண்டோ. ஸோ ஒரு ப்ராப்பரான சைஸில் வரும். என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு செவரை கரெக்டாக பூசாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த சீலண்ட் நம்ம பேக் பண்ணுறது சீலண்ட் வந்து விட்டுரும். ஏன் விட்டுருன்னா நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி, ஏன்னா கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது சீலண்ட்டை வச்சு தான் இது பண்ண முடியும், சிமெண்ட் வச்சு பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து சில டைமில் தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சு. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா பூசுறது வந்து பக்காவாக ஃப்ளாட்டாக எக்ஸ் ஒய் ஆக்சிஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸை 0 டிகிரியில் பூசணும், ஒய் ஆக்சிஸை வந்து 90 டிகிரியில் நம்ம பூசணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு விண்டோ. இது வந்து செவத்துக்கு ஏற்ற மாதிரி விண்டோ வராது.
இட்ஸ் மிஷின் மேட் விண்டோங்கிறதுனால உங்களுக்கு ப்ரிசைஸாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் 0 டிகிரியில் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ நீங்கள் வாலில் வைக்கும் போது உங்கள் வால் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் வாலை அப்படியே காமிச்சு கொடுத்துரும், தப்பாக பூசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை ஃபஸ்ட்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் இந்த இடத்துல விட்ருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும் கிளையண்ட்டுக்கு? நம்ம மோர் தென் 2500 ஜாப்ஸ் பண்ணிட்டோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா. நம்ம விண்டோவில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வராது. வந்தாலும் வில் இமீடியட்லி ரெக்டிஃபை வித்தின் 2 days. இஃப் யூஆர் இன் சென்னைனா நம்ம 2 நாளில் நம்ம வேலை அனுப்பிச்சிடும். ஆனால் ப்ராப்ளம் இதுவரை வந்ததே கிடையாது. வந்தாலும் இட்ஸ் வெரி 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 மைனர் ப்ராப்ளமாக தான் வரும். பெரிய இந்த வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் அந்த வாலில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே சொல்லிவிடுவோம், இங்கே நாங்கள் விண்டோ பண்ண மாட்டோம், நீங்கள் பூசிடுங்க, இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும்னு முன்னாடியே நம்ம அவேர்னஸ் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அதனால் அந்த மெக்கானிக்கல் இஷ்யூ ஏதாவது வரும், அது இமீடியட்டாக பண்ணிடலாம். அது வெரி வெரி ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட். மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸிங் ஒரு 20 to 30% கூடுதல். காரணம் என்னென்னா நம்மளுடைய சூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரா மெட்டீரியல். அதனால் ப்ராப்ளமே வராது, 99% வராது. வந்தாலும் வி ஹாவ் டீம். இப்போ எங்கேயாவது நம்ம ரொம்ப ஊர் சைடு போய் பண்ணுறோன்னா வி நீட் 1 week டைம். ஏன்னா அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பண்ணணும், பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 4.9 கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது. செக் தட் உங்களுடைய கூகுள் ரிவ்யூ 4.9 4.8 4.9 இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. வி ஹாவ் குட் கஸ்டமர் சப்போர்ட். எனக்கு யூபிவிசிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் வை ஷுட் ஐ சூஸ் விப்ரோ? ஓகே, கிரேட் கொஸ்டின். நான் இதை வேறு மாதிரி பதில் சொல்லுவேன். எப்படின்னா, வை நீங்கள் விப்ரோ விண்டோஸை சூஸ் பண்ணணுங்கிறத விட வை பீப்புள் சூஸிங் விப்ரோ விண்டோஸை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ்வலாக நான் ஒரு ஸ்டோரி தியரி ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னா பிரியாணி தியரின்னு தியரி. பிரியாணி தியரியா? ஆமாம் ஆமாம். அதை நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவேன். அது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு ரோட்டில் போனோம்னா ஒரு 10 கடை இருக்குது, பிரியாணி கடை. ஸோ அந்த 10 கடையில் ஏதாவது ஒரு 3 கடையில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா, பிகாஸ் த வே தே சூஸ் தயர் ரா மெட்டீரியல்ஸ், அதில் போடுற ஸ்பைசஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ரைஸ், மெயினாக அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டா ப்ராப்பராக பிரியாணி வந்துருமான்னு பார்த்தா வராது. அதுக்கு அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த ரா மெட்டீரியல், எந்த குவான்டிட்டியில் அந்த ரா மெட்டீரியலை போடணும், ரைஸை எவ்வளோ போடணும், மட்டனை எவ்வளோ போடணும், அந்த ஸ்பைசஸ் எவ்வளோ போடணுங்கிற அந்த ப்ரொப்போர்ஷன். அதுக்கடுத்து 3வது பார்த்திங்கன்னா, இது 2 பண்ணிட்டா பிரியாணி நல்லா வந்துருமான்னு கேட்டால் வராது. அது 3வது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, த வே யூ ப்ரிப்பேர் த பிரியாணி. அந்த ரைஸை எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும், எவ்வளோ நேரம் எதை எப்போ போடணும், ஸ்பைசஸ் எப்போ போடணும், வெஜிடபிள்ஸ் எப்போ போடணுங்கிற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. த வே யூ ப்ரிப்பேர் த பிரியாணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயம் சேர்ந்தால் தான் ஒரு ப்ராப்பரான பிரியாணி வரும், அது டேஸ்ட்டாக இருக்கும். அதே தான் நாங்கள் எங்கள் கம்பெனியில் பண்ணுறோம். த வே வி சூஸ் அவர் ரா மெட்டீரியல், இட்ஸ் ஆல் ப்ரீமியம் ரா மெட்டீரியல். அதே நேரத்தில் வி புட் த ரா மெட்டீரியல் ப்ரொப்போர்ஷன். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம 100% ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறோம். நீங்கள் மேக்னெட்டை வச்சு செக் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டிருக்கோமாங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி நாங்கள் போடலைன்னா நீங்கள் உங்கள் பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறது அதுதான். என் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா விண்டோவையும் செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விண்டோவில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைனாலும் நான் உங்கள் ப்ராஜெக்டை ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். ஸோ அது இன்னொன்று ரா மெட்டீரியல், த வே த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக, அந்த ஹார்ட்வேர்ஸ் ப்ராப்பராக போட்டிருக்கோமா, அந்த பிளாஸ்டிக்ஸ் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, ஸ்க்ரூஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா, அது வெரி இம்பார்ட்டன்ட். மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிகேஷன். இன்றைக்கி ஃபேப்ரிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த வெல்டிங் பிளாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணுற ப்ராசஸ் ஃபியூஷன் வெல்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக விண்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஸ்க்ரூவில் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இட்ஸ் அ வெல்டிங் ப்ராசஸ். வெல்டிங் ஃபியூஷன் வெல்டிங் சொல்லுவாங்க. இந்த ஃபியூஷன் வெல்டிங் எப்படின்னா, வெல்டிங் பிளாக்ஸை வச்சு பண்ணும்போது தான் அந்த கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கரெக்டாக 0 and 90 டிகிரியில் வரும். வெல்டிங் பிளாக்ஸ் வச்சு பண்ணாமல் நம்ம நார்மலாக பண்ணோன்னா அது கரெக்டாக அந்த டிகிரி மாறிவிடும். டிகிரி மாறிச்சுன்னா என்ன ஆகும்னா, செவரில் போய் வைக்கும் போது செவர் ஒரு சைஸில் இருக்கும், விண்டோ ஒரு சைஸில் இருக்கும். அதே இடத்துல விண்டோ ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாது. ஸோ அதனால் இது ஒரு டைம் கன்சியூம் ஜாஸ்தி ஆகும். இருந்தாலும் நாங்கள் அதை பண்ணுறோம். ஸோ வெல்டிங் பிளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதே நேரத்தில் கிளாஸ் போடுறதுலேருந்து கிளாஸை
நம்ம கிளாஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது கிளாஸ் பேக்கர் வச்சு பேலன்ஸ் பண்ணி பண்ணோம். ஜஸ்ட் லைக் தட் கிளாஸை போட்டு நம்ம பீடிங் ஃபிட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால தான் நம்ம இவ்வளோ மெஷினரி வச்சு பண்ணுறோம். அது இல்லாமல் இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இருக்குது. விண்டோ நல்லா பண்ணிட்டோம், மாற்றத்தில் தப்பு பண்ணாலும் ப்ராப்ளம். ஸோ அதுலேயுமே நம்ம வில் செக் த வாட்டர் லெவல் எல்லாமே ப்ராப்பராக பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதான் இந்த பிரியாணி தியரி. ஒரு பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம விண்டோவில் நம்ம கம்பெனியில் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங் ஷாகுல் பாய். அதாவது ஜன்னல் மேனுஃபேக்சரிங்கை வந்து நீங்கள் ஒரு பிரியாணி தியரியை வந்து கம்பேர் பண்ணி கொடுத்தது வெரி வெரி ஆப்ட். ஐ டோட்டலி அக்ரி. ப்ரைஸிங் எப்படி, ஹவு டஸ் இட் ஒர்க்? ப்ரைஸிங்கை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் ஆஃப் த இப்போ யூஸ்வலாக பிஸ்னஸ் எப்படி முன்னாடி இருந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ப்ளஸ் யுவர் டிசைர்டு மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ். இதுதான் யூஸ்வலாக இல்லாமல் நம்ம அந்த காலத்துலேருந்து பண்ணி ரெகுலர் ஃபார்முலா ஃபாலோட் பை எவ்ரிஒன். எஸ். இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு, இப்போ இது நியூ ப்ரைஸிங் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா கஸ்டமர் இன்டெண்டட் காஸ்ட் மைனஸ் யுவர் டிசைர்டு மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு கஸ்டமர் வந்து எவ்வளோ பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களோட மார்ஜினை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் இன்டெண்டட் காஸ்ட் வந்துடும். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு உங்களோட ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து வி ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் இன் அவர் ப்ராடக்ட். அப்படி பண்ணும்போது இட்ஸ் குவைட் ஷாக்கிங் ஃபார் அஸ். ஏன்னா அந்த கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எங்களால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா ரேட் எங்கேயோ போச்சு. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும். ஜஸ்ட் லைக் தட். அப்படி அந்த கஸ்டமர் இன்டெண்டட் காஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கும்போது ப்ரைஸ் நான் நிறைய குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். காம்ப்ரமைசிங் ஆன் தி குவாலிட்டி, ரா மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ த குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிகேஷன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இந்த ரேட்டுக்கு இது பண்ணுவோம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். இதே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆட்களை வச்சும் பண்ணால் கொஞ்சம் சேலரி கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும்னு பார்க்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட என் ரேட்டு ஒரு 20 to 30% கூட தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது தவக்குள்னு வச்சுட்டு நம்ம நல்ல ப்ராடக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 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 சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வி ஆர் டூயிங். ஒரு 20 to 30% நம்ம ரேட் கூட தான் இருக்கும். பட் நம்ம ப்ராடக்ட் அல்ட்ரா ப்ரீமியம் தான், உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நம்ம ப்ராடக்ட். உங்களுடைய கூகுள் ரிவ்யூ ரேட்டிங்காக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரைஸிங், உங்களுடைய அந்த கஸ்டமர் ஜேர்னி நீங்கள் கொண்டு போகிறது எல்லாமே பார்த்தோம்னா இந்த காம்படிஷன் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து யுவர் செட் அபார்ட், நீங்கள் தனியாக தெரியுறீங்க. பட் டிஸ்பைட் ஆஃப் தட் டு யூ திங்க் நீங்கள் இந்த ஜேர்னியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? ஓகே, நைஸ். See, success is not a milestone or a destination. I will say Bipro Windows is not a successful company. We are trying to be a successful company. அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. See, success is a discipline maintained every day. ஏன்னா வந்து நீங்கள் சக்ஸஸ்ன்னு நினச்சிட்டிங்கன்னா யூ ஸ்டாப் இம்ப்ரூவிங். அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. ஸோ சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ டிசிப்ளின் மெயின்டைன்ட் எவ்ரி டே. ஓகே, ஐ வில் டெல் யூ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரேயர் 5 times ஆப்ளிகேஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 times நம்மளுக்கு வந்து நம்மளை படைத்த இறைவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஹையால சலா ஹையால் அல் ஃபலா, விச் இஸ் கம் டு ப்ரேயர் கம் டு சக்ஸஸ். ஸோ இந்த இது வந்து அப்போ இறைவன் வந்து சக்ஸஸ்ங்கிறத எதை டிஃபைன் பண்ணுறான்னா ப்ரேயரை சக்ஸஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறான். ஸோ இதை வந்து ஒரு டைமில் சொல்லியிருக்கலாம், எதுக்கு டெய்லியும் சொல்கிறான்ல, டெய்லி 5 times கம் டு ப்ரேயர் கம் டு சக்ஸஸ். இது வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரை இது இப்படி தான் இருக்க போகுது. நம்மளுக்கு வந்து நம்ம இறந்து போகிற வரையும் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து டே டு டே நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ சக்ஸஸ்ங்கிறது வந்து எவ்ரிடே வி ஹாவ் டு மெயின்டைன் த டிசிப்ளின். இதை நம்ம ஒரு நாள் விட்டுட்டாலும் வி ஆர் நாட் இன் த சக்ஸஸ் ஜேர்னி. ஸோ அதனால்
எங்கள் கம்பெனியை பொறுத்தவரையே வி ஆர் ட்ரைங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. இதெல்லாம் நம்ம டிசிப்ளின்டாக ப்ராப்பராக பண்ணோம். சக்ஸஸ் வருது வராதெல்லாம் அடுத்து. நம்ம வி வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் டு த கஸ்டமர்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் எங்களோட விஷன் ஆக்சுவலாக. Yeah. ஃபென்டாஸ்டிக் ரெஃபரன்ஸ். Thank ஹையல் you. அஸ்ஸலாத், ஹையல் அல்ஃபலா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை கொண்டு வந்தது வந்து ஃபென்டாஸ்டிக் Correct. ரெஃபரன்ஸ். குட். ஸோ ஐ டோட்லி அக்ரி தட் சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ டெய்லி டிசிப்ளின். Yes, correct. இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ஈவெண்ட் Correct. அப்படின்ற போது ஃபென்டாஸ்டிக். மை Yeah. பெஸ்ட் விஷஸ். Thank you. ஸோ வெல், எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு மன நிறைவான ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நார்மலான ஒரு ஜன்னல் அப்படின்றது வந்து இல்லாமல் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ், இது வந்து ஜன்னலை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குதான்றது வந்து தெரிய வச்சதுன்றது வந்து எனக்கு ஒரு 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 மன நிறைவோடு இருக்குது. ஸோ ஐ ஹவ் டன் அ குட் ஜாப்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். நம்மளுடைய கெஸ்ட் மிஸ்டர் ஷாஹுலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விப்ரோ விண்டோஸ் மூலமாக என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஜன்னலை பற்றி, விண்டோஸை பற்றி இவ்வளோ விஷயங்களை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களை வந்து அடுத்த பாட்காஸ்ட், இன்ட்ரெஸ்டிங் பாட்காஸ்ட் சீரீஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ரஃபீக்.